ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் படியாக சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லோரும் விழுந்திருந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்ரீ ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கடந்த காலங்களிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம், துதிப்போம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமையான காரியங்களை நாம் நன்மைக்கு எதுவாக மாறும். ஆமென். சிங்காசனத்தை வீற்றிருப்பவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜா ஆண்டவரே, எங்கள் நேசர் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை நேசிக்கிற கர்த்தர், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் இந்நாள் வரை எங்களை பாதுகாத்தீர். இதோ மறுபடியுமாய் சகோதர சகோதரிகளாக சபையாக ஒன்று கூடிய ஆண்டவரை உண்மை ஆராதிக்க துதிக்க நீர் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் யாவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஜீவ பணியாகவும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். என் தேவனே, உண்மை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க எங்கள் பாளையத்தை சுத்திகரிக்கத்தக்க என் தகப்பனே, இதோ ஒரு விஷயம் ஆண்டவரே, உன் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே, சிருஷ்டிகர்த்தராகிய உம்மிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, குயவன் நீர் ஆண்டவரே, களிமண்ணாகிய எங்களை ஒரு விசை ஆண்டவரே நீர் வணங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உடைப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். ஆண்டவரே, எங்களுக்கு சதையான இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, பரத்தை நோக்கி பார்க்க அந்த காட்சியை நாங்கள் கண்டு ஆண்டவரை துதிக்க, தேவ தூத சேனைகளோடு சேர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க என் தகப்பனே ஒரு விஷயங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து பார்ப்பீராக. ஆண்டவரே, உன் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் தேவ தயவை நாடி நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பரிசுத்தரையா, நீர் பரிசுத்த, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிற என் கர்த்தர் நீர் பரிசுத்தர். என் தேவ ஆவியானவர் ஆண்டவரை இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார். உன் பாதத்தில் எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துதியும் கனமும் ராஜா உமக்கு ஒருவருக்கே. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க. கடந்த நாட்களிலே ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பேசியிருந்தால், கேட்டிருந்தால், ஆண்டவரை சிந்தித்திருந்தால், என் தயவாய் ஆண்டவரே தகப்பனே அதை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் ஆண்டவரே அப்பா எந்த தடையும் இல்லாத வண்ணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை அவதூறு பண்ணி இருக்கலாம், மற்றவர்களை புறங்கூறி இருக்கலாம். ஆண்டவரே, என் தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே, தூசணம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, மற்றவர்களை தூசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஏனென்றால் அந்த நாவினால் ஆண்டவரை உம்மை துதிக்க போகிறோம். ஒரு விசை சுத்திகரிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்கள் பாளையத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்குள் அற்புதத்தை நடத்தும்படியாக ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட எடுப்படுங்க. நீங்கள் உலாவி வரும் ஆராதனை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எடுப்படும்படியாக ஆண்டவரே பிடிவாத குணத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடுவோம். ஜீசஸ். ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஜீசஸ். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
நீர் வாருமே ஆவியானவரே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே ஆவியானவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களோடு கூட இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்திரமாக இருந்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே வயல்வெளி ஆகட்டும் ஐயா. நீர் இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாமாக எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே சூழ்நிலை மாறும் ராஜா. நம் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வரும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் நிறைவாகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் சாபங்கள் நோய்கள் நொடிகள் எல்லாம் ஓடிவிடுகிறது ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது உம்மை துதிப்போம் ஆண்டவரே, உம்மை உயர்த்தி துதிப்போம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் எங்கள் கடைசி மூச்சு வரை உம்மை துதிப்போம் ஆண்டவரே. உம் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வதே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் எங்களை கண்டுகொண்ட கர்த்தர், அவருடைய இரக்கத்தினால் எங்களை கண்டார். அவரை முழு இதயத்தோடு துதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். காற்று முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். விடுதலையோடு அவரை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமானவரே ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை துதித்து பாடுங்கள். ஆவின் கருவில் ஒரு வாதும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. ஆயிலும் மேலான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆவின் கருவில் ஒரு வாதும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. ஆயிலும் மேலான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறையினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து ஆராதிப்போம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம் ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கடைசி கால நாட்களிலே, கடைசி மணித்துளியால நேரத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக என் தகப்பனே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. சிறு கூட்டமாய் ஆண்டவரே வான சேனைகளோடு சேர்ந்து துதிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஐயா, நன்றி தகப்பனே ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற கர்த்தர் தேவனே, மகிமையை விட்டு இறங்கி ஆண்டவரே நீர் படைத்த இந்த மண்ணுக்குள் ஆண்டவரே நீர் வசிக்க விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய அன்பு ஆண்டவரே அகலமும் உயரமும் நீளமுமான அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு முன்பாக நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நீதிக்கு முன்பதாக எங்களுடைய நீதி குப்பையும் கந்தையுமாய் இருக்கிறதா என் தேவனே ஆண்டவரே. நீர் பெரியவர் ராஜா, நீர் பெரியவர், சர்வவல்லவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே இரத்தத்தினால் ஆண்டவர் எங்களை விட்டுக் கொண்டவர் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள், கண்ணிகள், வலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சபையாய். என் தகப்பன் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாய் ஒளி எண்டைக்கு ஆண்டவரே வரத்தக்கதாய் என் தகப்பன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. மலைமேல் உள்ள பட்டணம் ஒருபோதும் மறைந்து போகலாகாது ஆண்டவரே. வெளிச்சத்தை கண்டு வர ஆண்டவரே எங்களை உப்பாக ஒளியாக ஆண்டவரே நடமாட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட கிளம்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஊராடிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் சபையுடைய ஏழு குத்துமணத்தவர் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஒருவரால் அதிசயங்களை செய்கிறவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு
மகிமையுள்ள தேவன் மகிமையை துறந்து நம்மளோட வாசம் செய்ய இறங்கி வந்த தேவன். அதே தேவன் நம் மத்தியிலே கடந்து வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. நம்முடைய துன்பங்கள், கவலைகள் எல்லாம் பறந்தோடுகிறது. ஒரு தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. தர்மியான மாலை வேளையில அவருடைய சமூகத்தில் இருக்கிற அன்பின் பிள்ளையே, சபையே, கொஞ்சம் உன்னை ஆராய்ந்து பாரு. எத்தனையோ பெரிய மனிதர்கள் நம்மிடம் வருவதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் அந்த மகிமை உள்ள தேவன் எல்லாவற்றையும் துறந்து இந்த மண்ணான மனுஷனை தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி இறங்கி வந்தவர். அவரே உன்னுடைய வாழ்வின் ஆதாரம், அவரே உன்னுடைய வாழ்வின் நம்பிக்கை, அவரே உன்னுடைய வாழ்வின் அஸ்திவாரம். அந்த கிறிஸ்து இயேசுவில உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும் போது உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர் உன்னோட கூட இருந்து வழி நடத்துவார். உன்னை கரம் பிடித்து நடக்கிற கர்த்தர் அவர் என்றைக்கும் உன்னை கண்மலை மேல நிறுத்த வல்ல தேவனாய் இருப்பதனால் இந்த மாலை வேளையில தகப்பனே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலையோடு இந்த தேசத்தில் ஆராதிக்க நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, உண்மை ஆண்டவரே, உண்மையோடும் ஆவியோடும் தொழும்படியாக துதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒரே குடும்பமாக வரும்படியாக எங்களுக்கு பாராட்ட கிருபையை நினைத்து மக்கி ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உள்ளவரே, உன்னதரே, பரிசுத்தரே, எங்கள் பெரிய தேவன் நீரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த சாயங்கால வேளையில எங்கள் மத்தியில நீர் கடந்து வந்த எங்களை பலப்படுத்தினதுக்காக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாலை முழுவதும் தெய்வ ஆவியானவரை ஆட்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும், எங்களோட கூட வாரமாண்டவரே. எல்லா காரியத்தையும் உங்களுடைய அன்பின் கரத்திலே நாங்கள் தாழ்த்தி வைக்கிறோம். இது ஒருவே உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவா இருப்பதனால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்துல தொடர்ந்து வழிநடத்தும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக உடைய வல்லமையுள்ள இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உடைய மகிமை, மாட்சிமை, கிருபை, வல்லமை, அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நிலையாய் இருப்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். உட்காருங்க. இந்த அருமையான மாலை வேளையிலே வந்துட்டு உங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடி நாம் லெவல் 1 இருப்பதனால் விடுதலையோடு தேவன் கிருபையாக ஆராதிக்க கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி, கடந்த வாரத்தில் பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்களை கொண்டாடிப்பீர்கள் என்றால் முன்பாக வந்து கிரஞ்சியை பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த அருமையான வேலைக்காக மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை நினைத்து பார்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் பலனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான வேலையில கூட ஆண்டவரே அல்மாக்கான ஜெபிக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டை கிருபையாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்னும் ஆண்டவர் ஒரு பலம் உள்ளதாக, ஒரு மகிமை உள்ள ஆண்டாக தேவன் நீர் மாற்றி கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, கடந்த ஆண்டுகளெல்லாம் நீர் பாராட்டி வந்த தயவு, கிருபை, மேன்மைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த ஆண்டை முற்றும் முழுதாக உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம்.
தேவனுடைய கிருபைகள் பெருகுவதாக. என் தேவ பாதுகாப்பும் தேவ பலமும் தேவ சுகம் தேவ ஆரோக்கியம் குடும்பத்திலே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதாக. நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். அதே போல இந்த நாளில் கூட விசேஷமான சண்டே பிள்ளைகளுக்காக அதை நடத்துகிற டீச்சர்ஸ் மார்க்காக ஜெபிக்கிறோம். உடைய கரம் தொடர்ந்து இருப்பதாக எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து வருடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட இதுதான் முதல் தடவையாக இந்த ஆராதனைக்கு நம்மோடு இணைந்திருப்பீர்கள். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி இந்த ஆராதனைக்காக வரவேற்கிறேன். அப்படியே எங்கள் மத்தியிலே யாராவது இருந்தால் வந்து வலது கருத்தை வைத்து காடுகள் உங்களுக்கு அக்கறைச்சு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறவங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் ஏலியும் தமிழ் சபை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நாம் அனைவரும் உரிமை பாராட்டி ஜெபிப்போம். அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளாக கடந்து செல்வோம். வருகிற சனிக்கிழமை 17ஆம் தேதி காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜூம் வழியாக நடைபெறும். ப்ரேயர் வெறும் நம்மளுடைய நியூசிலாந்து எலெக்ஷனுக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணப்படும். இதைத் தொடர்ந்து பாஸ்டர் அவர்களின் சர்மன் இருக்கும். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள், do this in remembrance of me. நம்மளுடைய ஈலியம் டிரான்ஸ்லேஷன் ஆப் மொபைலில் அவைலபிளாக இருக்கிறது. அதை டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். சர்மன் நோட்ஸ் பிரதர் சங்கர் இல்லைன்னா பிரதர் ஆண்டனி அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாஃப்ட் காப்பி ஒவ்வொரு செல் குரூப்லேயும் ஸ்மால் குரூப்லேயும் இருக்கும். இதைத் தொடர்ந்து காணிக்கைக்காக ஜெபிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தலைமை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து உம்முடைய கண்ணின்மணி போல உம்முடைய சட்டியின் கீழே வைத்து எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மகா கிருபைக்கும் தயவுக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்களை ஒரு விஷயம் நீ சுத்திகரித்து உம்முடைய வசனத்தை நாங்கள் வாங்கிக்கொள்ள கிருபை தாங்க. எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. காணிக்கை பகுதியை ஆசிர்வதிங்க கர்த்தாவே. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் இன்னும் அதிகமாய் பெருகவும் உம்முடைய வார்த்தை இன்னும் எல்லா இடங்களுக்கும் செல்லவும் நீ அருள் புரிய வேண்டும்பால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இந்த அருமையான மாலைகளில் கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் கிருபியாக இந்த கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி கதோட வார்த்தைக்காக செல்லுமாக அது போற முன்பதாக நாங்கள் இன்னும் லெவல் 1 தான் இருக்கிறோம், லெவல் 0 இல்லை. அதனால இந்த கியூஆர் கோட் கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணாதாக்கள் போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு போகும்போது உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா லெவல் 0க்கு வந்தால் தான் உங்களுக்கு ஸ்கேனிங் கிடையாது. அதனால் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு இங்கே இந்த டோரில் இருக்குது, வாசலில் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஸ்கேன் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து ஏன் இங்கே வைக்க முடியாதுன்னு சொன்னால், நம்முடைய எலெக்ஷன் போலிங் பூத் வந்து இங்கே இருப்பதனால வந்து இந்த இடம் முழுவதுமாக அவங்க யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரூம்ஸ் கிடையாது. அதை ஒட்டி இந்த நாளில் கூட நியூசிலாண்டில் உள்ள இந்த எலெக்ஷனுக்காக முக்கியமாக ஜெபிப்ப இருப்பதனால வந்து எல்லாரும் ஓட்டிங் பண்ணணும். நிறைய பேர் போட்டுட்டீங்க. அதனால ஜஸ்ட் ஒரு 1 hour மாத்திரம் தான், அதாவது 10 to 11 மணிக்கு ஜெபம் மாத்திரம் நடைபெறும் ஜூமில். நான் அதை குறித்து நான் பின்பு அதை அனுப்பி வைக்கிறேன். அதில் இணையும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதனால கூட அதன் கம்யூனியன் கடைசியாக வைத்திருக்கேன்டா அது சம்பந்தப்பட்ட செய்தியாக இருப்பதனால் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் சொல்லப்பட்ட வார்த்தை. டூ திஸ் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் மீ, அதாவது இயேசு சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நான் செய்தியை கொண்டு வரலாம் என்று நான் தீர்மானித்தேன். பல தடவைகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நாட்களாக நாம் கம்யூனியனை எடுத்துட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். சில சமயத்தில் அது ஒரு சடங்கு சமாச்சாரமாகவும் போய்விடுகிறது. கண்டிப்பாக முதல் வாரம் சண்டே கம்யூனியன் உண்டு, எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனதில் நீங்கள் வருகிறோம். நாம் தப்பே கிடையாது. ஆனால் முதல்ல நாம் ஏன் எடுக்கிறோம், எதற்கு எடுக்கிறோம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்வோமா இருந்தால் இன்னும் நமக்கு கொஞ்சம் நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தான் இன்னைக்கு அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பல காலமாக இதை குறித்து நான் பேச தீர்மானித்தேன். நான் இன்றைக்கு இந்த நாளில் கூட தேவ ஆவியானவர் இடைப்பட்டதுனால இந்த நாளில் கூட இந்த கம்யூனியனை குறித்து நான் பேசி அதாவது போஜனம்னு சொல்லக்கூடிய தேவனுடைய பந்தியை குறித்து நான் பேசி ஜெபித்து நம்முடைய பந்திக்காக கடந்து செல்லாமாக. கண்களை மூடி ஒரு விஷயம் நான் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த அருமையான ஆண்டவரே சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது, உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பேர் ஆனந்தம் அப்பா. இந்த மாலை வேளையில கூட இந்த வார்த்தை ஆசீர்வதியும் அங்கீகரியும் என்னுடைய விளக்கங்களை தேவ ஆவியானவரே கற்றுக் கொடுப்பீராக. பேசுகிற அடியனோடு இடைப்படுவீராக. வார்த்தைகள் தவற விடாதபடி என் வாயில வர தேவ ஆவியானவரே கிருபை தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலையும் ஆண்டவரே தேவ வல்லமையினால கர்த்தர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களை நீர் எந்த இடத்துல எந்த தேசத்தில் இருந்தாலும் தேவன் பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மர்மபிதா, ஆமென். இந்த அதிகாரம், இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். எல்லா சுவிசேஷ புத்தகத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இருந்தால் நான் பேச வாஞ்சிக்கிறேன். எல்லோரும் அடிக்கடி நாங்கள் அதை வாசித்து விட்டு தான் நாங்கள் கர்த்தருடைய பந்திக்கு போகிறது வழக்கம். அதனால இந்த நாளில் கூட அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உங்களோட நான் தேவனுடைய அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சில காரியங்களை அவர் கண்ணாலே அந்த கொரிந்து சபைக்கு போகின்றார். அவர் சில காரியங்களை பார்க்கிறார். பல எதிரான காரியங்கள் அது நெகட்டிவான சில காரியங்களை அவர் கண்ணால கண்டிருந்தாலும் அந்த 11ஆவது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவர் 2 பாசிட்டிவான ஒரு நன்மையான அந்த சபையை குறித்து ஒரு நன்மையான காரியத்தை அவர் ஆரம்பத்திலே 2வது வசனத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பவுலை குறித்தும் தன்னை குறித்தும் தான் உங்களுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த போதனைகளையும் நீங்க இதுவரைக்கும் நீங்க கை கொண்டிருப்பதனால் நான் மிகவும் கிறிஸ்துவுக்குள்ள நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு என்டோஸ்மெண்ட், அதாவது தங்க ஒரு சர்டிபிகேட்டை அங்கே அந்த சபைக்கு கொடுக்கிறார். அதாவது நீங்க என் மேலே பாராட்டின கிருபைக்கு அன்புக்கு மாத்திரம் அல்ல, நான் கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் நிலையா இருப்பதனால் அதை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிற என்பதை குறித்து 2வது வசனத்திலே அங்கே பவுல் சொல்றதை நீங்க பார்க்கலாம். அந்த நாட்கள்ல அந்த சபையிலே அதாவது முறைகேடான டிஸ்ஆர்டர் அல்லது தவறான சில காரியங்கள் நடைபெற்றதனால்தான் அவர் இந்த சம்பவத்தை இந்த காரியத்தை ஆணித்தரமாக இந்த 11ஆவது அதிகாரத்தில் எழுதுகிறார். 11ஆவது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது 1 Corinthians chapter 11 அல்லது 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 3 முக்கியமான ஒரு தவறான காரியங்கள் அங்கே சபையில் நடப்பதனால அவர் அதை தெளிவாக அந்த அதிகாரத்தில் மற்ற அதிகாரங்கள் வேறையை குறித்து அவர் பேசியிருந்தாலும்
இந்த 11வது அதிகாரத்துல 3 காரியங்களை அவர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? பெண்கள் தலைய முக்காடு போடப்பட வேண்டும், தாங்கள் ஜெபிக்கும் போதும் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை குறித்து நான் பேசவில்லை. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு தேவன சித்தமா இருந்தால் பேசலாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் தலையை கனவீனப்படுத்துகிறார்கள், அல்லது தலையன்னு சொல்லும் போது கணவனை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அதை குறித்து நான் பேசவில்லை. 2வது ஒரு காரியம், தவறான காரியம் அல்லது முறைகேடான காரியம் இந்த சபை நடக்கிறதை பார்க்கும்போது, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாத ஜனங்களை அவர்கள் வெட்கப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு தாங்களே சில காரியங்களை எடுத்துக்கொள்வது, செல்ஃபிஷ்னஸ், அதாவது தங்களுக்கு தாங்களே சில காரியங்களை எடுத்துக்கொள்வதனால் குறைவா உள்ள ஜனங்களை குறித்து அவர்கள் கேவலமாக வெட்கமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி அதை குறித்து அங்கே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை பவுல் சொல்கிறார். 3வதாக சொல்ற காரியம் அதாவது இந்த போஜனத்துல ஒழுங்கீனம் இருக்கிறது. நீங்க எடுக்கும் போது இங்க தவறாக எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரியாத எடுப்பதனால் தவறாக இருக்கிறது என்று சொல்லி அந்த போஜனத்தை குறித்து, அந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இந்த 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்றதை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா கிறிஸ்தவ சபைகளையும் நீங்க பார்க்கும்போது இந்த போஜனம் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில. சிலுவை நம்முடைய வாழ்க்கையில நடுமையமாக இருக்கிறது, சென்டர் ஆஃப் அவர் லைஃப் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தது, அவருடைய சிலுவையுடைய பாடுகள் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அமைய போவது கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது நம்முடைய எடுக்கக்கூடிய இந்த லார்ட் சப்பர் சொல்லக்கூடிய அல்லது இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய காரியம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அங்கம் வகிக்கிறது. However, எப்படியா இருந்தாலும் ஏன் எடுக்கிறோம் என்று தெரியாதபடி நாங்கள் எடுக்கிறோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து அது ஏன் எடுக்கிறோம், அவர் எதை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து இந்த நாள்ல கூட இங்க இருக்க எல்லாருக்காகவும், நம்முடைய இந்த சபையில அமர்ந்திருக்கிற எல்லாருக்காகவும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உதவியா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய அனுபவம் வர வேண்டுமா இருந்தால் நம்முடைய இதயம் சரியாக இருக்க வேண்டும். அப்படித்தான் வேதமும் தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய இதயத்தை பார்க்கும்போது இயேசுவே சொன்னார், உடைய இதயம் எங்கே இருக்குதோ அப்பொழுது பொக்கிஷத்தை குறித்து பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா அதே போலதான் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து நாங்கள் பார்க்க முடியுதா இருக்கும். இந்த நாள்ல கூட அந்த பிரச்சனை தான் அந்த கொரிந்து சபையிலும் இருந்தது. அப்படி இருந்ததனால் தான் அது ஒரு தயார், அதாவது இதயம் தயார் நிலையில இருக்கவில்லை. அந்த அவருடைய அந்த எடுக்கிற நேரத்துல they unprepared, அவங்க தங்களுடைய இதயத்தை சரியாக வைத்துக் கொள்ளவில்லை. இன்னொரு காரியம் careless, அதாவது கவனக்குறைவாக அதை எடுக்கிறார்கள் சொல்லி பவுல் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கின்றார். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்போது எந்த காரியம் இந்த கம்யூன் எடுக்கும்போது எதை தேவன் எனக்கு உங்களுக்கும் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிற மாத்திரமல்ல, அதை தவறாக நாங்கள் செய்வோமா இருந்தால் 30ஆம் வசனம் சொல்லுது இதன் நிமித்தம் பலவீனராக நாங்கள் போகக்கூடிய சான்சஸ் உண்டு. அதை வியாதி உள்ளவர்களாகவும் சில பேர் நித்திரை அடைந்திருக்கிறார் என்பதை குறித்தும் அங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு 4 முக்கியமான காரியங்கள், உண்மைகள் அல்லது இந்த கம்யூனியனை குறித்து இந்த வேத அடிப்படையில் எழுதின 23ஆம் வசனத்தில இருந்து 4 முக்கியமான அடிப்படை காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லி நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது நானும் நீங்களும் பாடுகளை நினைக்க வேண்டும். அதாவது we should look back, அதாவது ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து நானும் நீங்களும் மறக்காதபடி எப்போதும் நினைவு கூற வேண்டும். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாங்கள் சிலுவை குறித்து பேசுவதோ அல்லது சிலுவை குறித்து பாடுவதோ அல்லது சிலுவை குறித்து தியானிப்பதோ இருக்காதபடி, ஆண்டவரே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அது எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த அடிப்படையில் தான் இங்கே பவுல் எழுதுகிறார். அவருடைய அந்த அப்பம் பிற்கப்பட்டது என்பது அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது ஒப்பனையாகவும், பாத்திரம் என்பது அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்துடைய வல்லமையும் இங்கே பவுல் சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா நானும் நீங்களும் பல தடவைகளை அதை குறித்து அறிந்திருந்தாலும்
மாசத்துல ஒரு முறை வந்து நாங்கள் இந்த பந்தியிலே கலந்து கொண்டு சென்று விடுகிறோம். அதை குறித்து ஆழமாக சிந்திப்பதும் கிடையாது, பின்னோக்கி பார்ப்பதும் கிடையாது. குட் ஃப்ரைடே வரும்போது அல்லது ஈஸ்டர் வரும்போது அந்த 40 நாட்கள்ல மட்டும் நாங்கள் அதை குறித்து தியானிக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில எவ்ரி செகண்ட் அன்னைக்கு நிற்பது அவருடைய கிருபைண்டா, கிருபை ஸ்டார்ட் பண்றது வந்து சிலுவையில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஆண்டவரே இந்த மாலை வேளையில தேவன் முதலாவது வந்து அவருடைய பாடுகளை நினைக்கும்படி தேவன் விரும்புகிறார். 23 to 25 வசனங்களை முதல்ல வாசிக்கப்போமாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசுதாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அழகா போடப்பட்ட இது பிளெயினா எழுதப்பட்டிருப்பாரு. அழகா போட்டு அதாவது என்ன சொல்றாரு வந்து பவுலுங்க வந்து, அதாவது அன்னை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து இது பெற்று இதை வாங்கி பூசிங்க, இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிறது, இதை நினைவு கூறும்படி. எதை நினைவு கூற சொன்னாரு? அதான் கேள்வி. அதனால தான் தலையங்கத்தை கொடுத்தேன். இந்த 2 வசனத்துல வந்து நான் 5 காரியங்களை நினைவு கூற நான் உங்களை வாஞ்சிக்கிறேன். 5 காரியம், நிறைய காரியம் பேசலாம், 5 காரியங்கள் இருக்கிறது. 1, அவருடைய சரீரம் வந்து என்னுடைய சரீரம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய சரீரம்? கிறிஸ்து இயேசுடைய சரீரம் இல்லாமல் நானும் நீங்களும் ஜீவிக்கவே முடியாது. இன்றைக்கு நான் சொன்னது போல இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், நிர்மூலமாகாம இருக்கிறோம் என்றால் அங்கேதான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. அவருடைய சரீரம் வந்து தேவ தூதர சரீரம் போல ஒரு இன்விசிபிளாக யாரும் பார்க்க முடியாதபடி இருக்கவில்லை, எல்லோரும் பார்க்கும்படியாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது வந்து மாமிச, அதாவது பாவ மாமிசத்தின் படி அதே சாயலாக அவர் வழி வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஒப்பனையாக அவருடைய சரீரம் இருந்தது நாங்கள் பார்க்கலாம். அதாவது அது அவருடைய காரணம் என்ன? அவருடைய பலி செலுத்தப்படும் போது எல்லோரும் பார்க்கத்தக்கதாக, விசிபிளாக எல்லோரும் காணத்தக்கதாக, ஏதோ வந்தாரு கண்ணுக்கு தெரியாதபடி போனாருன்னு சொல்லாதபடி, சரித்திரங்கள் சொல்லத்தக்கதாக, எல்லாம் நேரடியாக பார்க்கத்தக்கது, எல்லோரும் பார்க்கத்தக்கதாக அவருடைய சரீரம், வேதம் சொல்லுது வந்து பாவ மாமிச சாயலாகவே அவர் பூமியிலே வந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது வந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அப்ப மனித சாயலானார் என்பதற்கு வந்து வேற எந்த விளக்கமும் தேவையில்லை. ஏனென்றால் நிச்சயமாக வந்து நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் மனித சாயல வந்தார் என்றால் அவர் தேவனா இருந்ததனால் அவர் இந்த வலியை வேதனைகளை தாங்கிக் கொண்டார் என்ற அர்த்தம் அல்ல. அவருக்கும் வேதனைகள் பாடுகள் இருந்தது. சாதாரண எனக்கும் உங்களுக்கு ஒரு சாதாரண கல்லு அடிபட்டால் அல்லது சின்ன ஒரு கத்தி வெட்டுப்பட்டால் எவ்வளவு வலிக்கிறதோ அதே வேதனைகள் முழுவதுமாக நாம் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கும் இருந்தது. ஏனால் அதே மாமிச வடிவிலே இருந்த அவருடைய சரீரம் என்னுடைய சரீரம் சொல்லப்பட்ட காரியம் வந்து லைக்னஸ், அதாவது ஒரு மனுஷனை போலவே தேவன் இருந்தார். முதலாவது காரியம் நான் நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும். 2வது காரியம் ஏன் பின்னோக்கி பார்க்க சொல்றதுனால் முதலாவது சரீரம். 2வது காரியம் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய டெடிகேஷன். அதாவது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எதற்கு? பிதாவை நோக்கி சொல்ற, ஆண்டவரே இது என்னுடைய சரீரம், நான் முதல்ல நான் நன்றி செலுத்துகிறேன். எதுக்காக? என்னை அதாவது ஒரு நன்றி இல்லாத ஒரு ஜனம், பாவத்திலே இருக்கிற ஜனம், அவர்களுக்காக இந்த சரீரம் பிற்கப்பட போகிறதே. அவர் அவ்வளவு அழகாக தன்னை டெடிகேட், வந்த காரியத்தை முற்று முழுதாக எந்த காரியத்திலே விட்டு விலகாதபடி தன்னை முற்று முழுதாக ஒப்பு கொடுத்த தேவனாகவே இருக்கிறார். சாதாரண ஒரு நல்ல மனுஷனுக்காக மரிப்பது அரிதா இருந்தாலும் நானும் நீங்களும் பாவிகளா இருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து மரித்தார நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவருடைய அர்ப்பணிப்பை நீங்க பார்க்கும் போது வந்து அது என்னுடைய சித்தம் அல்ல, அது பிதாவுடைய சித்தமா இருப்பதனால் அதை உணரத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எதுக்காக அனுப்பப்பட்டாரோ முழு மனதோட இந்த பூமியிலே வந்து தன்னை அர்ப்பணித்த தேவன். அதனால் நானும் நீங்களும் வந்து நினைவு கூற வேண்டும். அவருடைய சரீரம் மாத்திரம் அல்ல, அவருடைய அந்த அர்ப்பணிப்பையும் நாங்கள் மறக்காதபடி. சாதாரண மனுஷனுக்காக மறிக்கவில்லை, நன்றி இல்லாத ஜனங்கள், கில்ட்டியில உள்ள ஜனங்களுக்காகத்தான் அவர் மரித்தார் நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம் ஏன் நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மரணம்.
சாதாரண மரணம் கிடையாது. இந்த வேதத்துல சொல்லப்பட்டதான் பேச கேட்டான். ஒன்று, அந்த மரணத்தை நாம் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய புதிய உடன்படிக்கை. அப்படிதான் பேச சொல்லுது. அப்ப அந்த 3 காரியம் அடங்கி இருக்கிறது. அவருடைய மரணத்திலும் அடங்கி இருக்கிறது. அவருடைய சரீரம் நீங்க பார்க்க, இது 24ஆம் வசனம், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து பேசுவது நலமானது, அவருடைய போதனை குறித்து பேசுவது நலமானது. இந்த 2 காரியங்களும் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பது கிடையாது. ரட்சிப்பை கொடுப்பதற்கு முக்கியமான காரியம் அவருடைய மரணம், அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த வேதனை, அந்த பாடுகளின் நிமித்தம் தான் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அவருடைய சரீரம் எப்படி இந்த பிற்கப்படுதோ அதே ஒப்பனையாக பிற்கப்பட்டதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது எதற்காக அவர் அப்படி மரித்தார், எப்படி மரித்தான்னு பார்க்கும், எதற்காக நீங்க மரித்தான்னு பார்க்கும்போது தன்னை முற்று முழுதாக ஒப்பு கொடுத்த தேவன், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த தேவன், அன்பு செலுத்தினவர். இவ்வளவு அதாவது மோசமான இந்த உலகத்துல நேசித்து அந்த தேவன் தன்னை முற்று முழுதாக சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர். அந்த ஒப்பு கொடுத்த தேவன் என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னது காரணம் என்ன நீங்க பார்க்கும்போது இந்த சிலுவை அதாவது சிலுவைக்கு போன காரியம் ஆக்சிடென்ட் கிடையாது, ஏதோ தெய்வாதீனமா அல்லது ஏதோ எக்ஸ்டெண்ட் நடந்த காரியம் அல்ல. இது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டு அவருடைய டிவைன் அங்கே மேலிருந்து தெய்வீக அந்த பணியோடு இங்க வந்த தேவன் நமக்கு சல்வேஷன், அதாவது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. இன்னொரு காரியம் வேதம் சொல்லுது, அந்த சரீரம் பிற்கப்பட்டது அக்கிரமக்காரராக்கு ஒருவராக எண்ணப்பட்டவரா. கபால ஸ்தலம் என்று சொல்லப்படும் இடத்திலே அவரை கொண்டு போனான்னு போடப்பட்டிருக்கு. இந்த கபால ஸ்தலம் என்பதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் கொடிய பயங்கரமான கிரிமினல் அவர்களை கொலை செய்து அவருடைய தலைகளை தூக்கி வெட்டி போட்டு விட்டுருவாங்களாம். அப்படியே அங்க அந்த மண்டையோடுகள் நிறைந்த இடங்கள். அந்த இடத்துல தான் நாம் ஆராதிக்கிற இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அங்கதான் நடந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அவருடைய மரணம் அந்த சரீரத்தை என்ன நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை விட்டு நாங்கள் சாப்பிடும் போது ஏதோ இங்கே கொடுக்கிறோமே வாங்குறோமே சாப்பிடுறோம் இல்லாதபடி அவரை பின்னோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னை குறித்த ஒரு பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற அந்த தீர்மானத்தை நாங்கள் மறந்து போகாதபடி நினைவு கூற ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூற இந்த மாணவர்களே தேவன் விரும்புகிறார். அதோட நாங்க நிக்கவில்லை. அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த அவர் சுமந்த சிலுவை அந்த அதாவது இந்த அவருடைய சரீரத்துல சுமந்த சிலுவை சாதாரண மரம் கிடையாது, மரத்தினுடைய அந்த வெயிட் கிடையாது. நம் ஒவ்வொருடைய பாவங்களும் அங்கே சுமக்கப்பட்டார் அவர். அப்ப அதை நினைத்துக்கொள்ள அவருடைய சரீரத்துல சுமந்தார் அல்லவா. சீரர் ஊராகிய சீமோன் வந்த பொழுது தன்னை சுமக்க முடியாதபடி அங்கிருந்து ரோம போர்ச்சைகள் அந்த தோளிலிருந்து அவனுடைய தோளுக்கு மாற்றினார்கள். எதற்காக? அந்த சிலுவை பாரம் அல்ல, நம்முடைய பாவம் பாரமா இருந்தது. அதை நினைவு கூர்ந்துக்கொள். அதோட நிற்கவில்லை. அங்கே யோவான் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அவருடைய சரீரம் கடைசியா குற்றப்பட்ட பொழுது ரத்தமும் நீருமாக புறப்பட்டதா. அது எதை காட்டுது என்று சொன்னால் அவர் ரியல் பாடி, அதாவது ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதுக்கு ஏற்றபடி சாதாரண அதே மனுஷன் இருந்ததான்னு பாடப்படுறது பார்க்கலாம். அப்ப அந்த ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அவருடைய சரீரம் பிற்கப்பட்ட என்பது இதை குறித்து நான் ஒரு நாள் முழுவதுமாக பேசலாம், நான் கடந்து செல்ல வாந்திக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது சாதாரண காரியம் அல்ல. இவ்வளவு பாடுகள் பட்ட தேவன் தான் இந்த மாதங்களில் நாங்கள் எடுக்க போறோம். அற்பத்தை பெற்று அவர் நினைவு கூறுங்கள், என்ன நினைவு கூறுங்கள் சொன்ன காரியம் அதை மறந்து போகாதபடி ஆண்டவரை கொஞ்சம் பின்னோக்கி நாங்கள் பார்த்து அவருடைய சிலுவையில சரீரத்தின் பாடுகளை பார்த்து தேவன் இந்த மாதங்களில் இடம் கொடுப்பாராக. இரண்டாவது, அவருடைய மரணத்துல 2வது நிலைமை நீங்க பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தை நீங்க பார்க்கலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. 25, 26 வசனம் வாசியமா இருக்கா? போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 2வது சொல்றாரு, இதை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் அந்த
கப், அதாவது அவருடைய அந்த நானும் நீங்களும் குடிக்க போற அந்த திராட்சை ரசத்தை பருகும் போது, பானம் பண்ணும் போது இதை மறுபடியும் நினைவு கூறுங்கள். இந்த மரணத்துல ரத்தம், நான் சொன்ன ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்க ஆரம்ப பழைய ஏற்பாடுல நீங்க பார்க்கும் போது லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியமா இருக்கு. Leviticus chapter 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதே, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதாவது பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு, பாவத்தை நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமா இருந்தால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அங்கே பழைய ஏற்பாடுல நிழலாக எழுதப்பட்ட காரியம். இயேசு கிறிஸ்து நிஜமாக நம் ஒவ்வொருடைய பாவத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் நாங்கள் பார்க்கலாம். அப்ப எப்போதெல்லாம் ஆண்டவரே அவருடைய அப்பத்தை நாங்கள் வாயில வைக்கிறோமோ, அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறோமோ, அதை மறந்து போகாதபடி நினைவு கூறுங்கள் என்று நாங்கள் இந்த மாலவழியில தேவன் நினைவு கூட்டுகிறார். இயேசு சொன்னார் இயேசுடைய வார்த்தையை நீங்க பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது 26 verse 28 சொல்லுது இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். பவுல் இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது கொலோசிய சபைக்கு போகும்போது கொலோசியன் சாப்டர் 1 verse 14 சொன்னாரு, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, அவருடைய நாம் அந்த ரத்தத்தினாலே எனக்கும் உங்களுக்கு மீட்பு விடுதலை உண்டாகி இருக்கிறது. பேதுரு சொல்லும் போது அந்த ரத்தத்தை குறித்து பேசும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் சொல்லும்போது குற்றம் இல்லாததும் மாசற்றதும் விலையேறப்பெற்றதுமான ஆட்டுக்குட்டியும் ரத்தம் என்று பேசுகிறார். யோவான் அதை சொல்லும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் சொல்லுவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அப்ப ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது அந்த இயேசுடைய ரத்தமா இருப்பதனால் அதுக்கு ஒப்பனையாக நான் வரும் வரைக்கும் அவர் சொல்லப்பட்ட வார்த்தை இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்ன காரணம் என்ன? நானும் நீங்களும் அவருடைய சிலுவை மரணத்தை மறக்காதபடி. முக்கியமான ஒரு காரியம், நாம் மாதத்திலே ஒருக்கா முதல் இந்த அப்பத்திலே புசிப்பது தப்புன்னு நான் சொல்லவில்லை. அதை எடுக்கும் போது ஆண்டவரே நான் அதை அந்த நோக்கத்தோடு வரத்தக்கதாக, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த நோக்கத்தோடு நாங்கள் வாயில வைக்கும் போது அதை பானம் பருகும் போதெல்லாம் அந்த சிந்தை நம்முடைய சிந்தையில இருக்க வேண்டும். அதனால தான் பவுலும் சொல்றார் இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. அடுத்தது நீங்க பார்க்கும்போது அதே மரணத்துல 3வது பகுதியை பார்க்கும்போது அவருடைய புதிய உடன்படிக்கை. ஏனென்றால் ரத்தத்தினால் அவர் புதிய உடன்படிக்கை செய்கிறார். இது ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இதை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறுங்க. புதிய உடன்படிக்கையா இருப்பதனால் ஏதோ ஒரு பழைய உடன்படிக்கை இருந்திருக்க வேண்டும். அவருடைய சரீரம், ரத்தம், புதிய உடன்படிக்கை மூன்றும் சேர்ந்ததான் அவருடைய மரணம். அந்த புதிய உடன்படிக்கைக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, நான் கடந்து செல்கிறேன். அதுல முழு காரியம் அழகா போடப்பட்டிருக்கிறது. ஹீப்ரூ சாப்டர் 8 போய் வீட்டுக்கு வாசிங்கன்னு சொன்னா அந்த முழு அதிகாரம் புதிய உடன்படிக்கை எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்கிறது என்பதை காட்டி கொடுக்குது. அதிலே பாத்தீங்கன்னா 4 காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று தேவனுடைய கிருபை எனக்கும் உங்களுக்கும் உண்டுன்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கிறார் தேவன். எதனால கொடுக்கிறார்? அதே அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது அவருடைய, அதாவது எப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிலே அவருடைய நம்முடைய பெற்றோருடைய கையை தேவன் பிடித்தாரோ அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணார் அல்லவா, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையா? ஏனென்றால் அந்த உடன்படிக்கையில நிறைய நிபந்தனைகள் இருந்தது. நீ இப்படித்தான் செய்ய வேண்டும், நீ பாவமணி பெற வேண்டும் என்றால் இப்படி நிபந்தனைகள் உள்ளது. ஆனா அந்த புதிய உடன்படிக்கை எந்த தகுதியும் இல்லாத நமக்கு ஒரு பெரிய கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த புதிய உடன்படிக்கையில முதலாவது வர்ற காரியம் தேவனுடைய கிருபை. அது எனக்கும் உங்களுக்கும் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's a promise from God. அவர் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. உங்களுடைய பெற்றோரை, அதாவது மூத பெற்றோரை நான் கரம் பிடித்த பொழுது அவர்கள் அந்த ஒரு பெரிய உடன்படிக்கை செய்தேன் அல்லவா, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அதனால் அது வலி கிடையாது.
அதனால புதிய உடன்படிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது தேவனுடைய கிருபை. இரண்டாவது, இந்த உடன்படிக்கையுடைய முக்கியமான காரணம் வந்து உள்ளான மாற்றத்தில் ஒரு வாக்குறுதி பண்ணுகிறார் தேவன் வந்து. அதே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வந்து அன்றைக்கு கல் பலகையில எழுதி கொடுத்தார். இதுதானப்பா நீங்க செய்ய வேண்டிய நியாயங்கள், நியாய பிரமாணங்கள், சட்டங்கள் எழுதி கொடுத்தார் வந்து கல் பலகையில வந்து. ஆனா வேதம் சொல்றது வந்து இப்பொழுது நான் உங்களுக்கு அவருடைய மனதிலே என்னுடைய காரியங்களுடைய சிந்தைகளை வைத்து அவருடைய இதயங்களில் அதை நான் எழுதுவேன். அப்பொழுது நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். உள்ளான மாற்றம் உண்டாவது நீங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல அப்படி அல்ல. மூன்றாவது காரியம், இந்த உடன்படிக்கை செய்யற காரியம் வந்து ஒரு பெரிய, அதாவது மன்னிப்பு செய்யறதுக்கு ஒரு பெரிய வாக்குறுதி. எதுதான் வாக்குறுதி? பாவத்தினுடைய மன்னிப்பு. வருஷம் தோறும் பாவ மன்னிப்பு செலுத்தப்பட வேண்டும் பழைய காரியத்தில் உடன்படிக்கையின்படி. இந்த புதிய உடன்படிக்கையின்படி அவரே பலியாக பலி செலுத்தப்பட்ட ஒரே ஒரு முறை பலி செலுத்தப்பட்டது கிறிஸ்து இயேசு சிலுவையில். அதுதான், அதுக்கு பிறகு பலியே கிடையாது. அந்த பலியின் நிமித்தம் வேதம் சொல்லுது வந்து 12ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 12 சொல்லுது வந்து நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, தகுதியே கிடையாது, கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன். நினைக்க போவது கிடையாது. ஒவ்வொரு வருஷம் நீ போவது கிடையாது. ஒரே முறை ரட்சிக்கப்படும் போது எல்லாவற்றையும் மன்னிக்கிறோம் அல்லவா, அப்பொழுதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நான்காவது காரியம், அந்த புதிய உடன்படிக்கையில வந்து நித்தியமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அது வேதத்திலே பார்க்கும்போது 13ஆம் வசனத்துல வந்து பழைய உடன்படிக்கை வந்து பழமையானதும் நாட்பட்டதும் உருவழிந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடியது, மாற்றப்படக்கூடியது, மாற்றமடையக்கூடியது. இந்த புதிய உடன்படிக்கை வந்து அவருடைய ரத்தத்தினால் செய்த புதிய உடன்படிக்கை வந்து என் ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இதை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு சொன்ன காரியம் வந்து ஆண்டவரே உம்முடைய சரீரம் பிடிக்கப்பட்டது, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது, நீர் என்ன நினைத்து எனக்கு ஒரு புதிய உடன்படிக்கை எழுதி வைத்திருக்கிறீர்களவா, அதையும் நான் நினைவு கூற வேண்டும். ஏதோ சாதாரணமா நாங்க எடுத்து விட்டு போகிறோம், உண்மைதான். இந்த மாலைவல்ல தேவன் ஆண்டவரே இந்த மாலை பேசுவதனால அவருடைய மரணத்தை குறித்து நீ பின்னோக்கி பார்க்க தேவன் இந்த மாலைவல்ல கிருபை கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரே அவருடைய பாடுகளை பின்னோக்கி பார்க்க தேவன் கிருபை கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் வந்து அவருடைய வருகையை நினைவு கூற வேண்டுமா. ஏதோ வருகிறான்னு சொல்லி அப்படியே விட்டு விடாதபடி வேதத்துல போட்டு வந்து அவருடைய வருகை 26ஆம் வசனம் வாசியமா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்கு. அதாவது நாங்கள் இந்த பானத்தை பருகி பண்ணும் போதும் இந்த அப்பத்தை புசிக்கும் போதும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை we should look ahead, ஒன்று look back கிடையாது, அவங்க முன்னோக்கி பார்க்க வேண்டும். தேவன் வரப்போகிறார். எதுக்கு வருகிறார்? வேதத்தில் நீங்க பார்க்கும்போது வந்து சபையை எடுத்துக்கொள்ள போறார், உண்மைதான். சபைக்கு ஒரு பெரிய காரியம் வரப்போறது உண்மை. அதே நேரத்தில் இண்டிவிஜுவலா இருக்கிற நாமும் அதே தான் இருக்கிறோம். நமக்கும் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப வருவார்ன்னு சொன்ன நார்மலா நீங்க பாத்தீங்க, ஒரு மனுஷன் போயிட்டு நான் வருவேன்னு சொன்னா அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியாது நமக்கு. ஆனா கிறிஸ்து இயேசு சொல்லப்பட்ட காரியம் வந்து நிச்சயமாக அவர் வருவார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய மரணம் மாத்திரம் அல்ல, அவருடைய மரணத்துல மாத்திரம் நானும் நீங்களும் நிற்கிறது மாத்திரம் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர், ஒரு நாள் நிச்சயமாக வருவார். எதுக்காக? நம்மை அழைத்து செல்வதற்காக. அந்த நம்பிக்கையில நாங்கள் எடுக்கிறோம் இந்த கொம்யூனியனை. அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீர்கள். அதுக்கு ஒரு பின்னுக்கு வருகிறேன். அதுக்கு முதல்ல நான் அதை ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என் தேவன் என்ன வருவார் நிச்சயமாக. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, புதிய உடன்படிக்கை என்னை மாற்றி வைத்திருக்கிற தேவன் அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு நாள் நிச்சயமாக வருவார் என்று நானும் நீங்கள் நம்ப வேண்டும். உயிரோடு இருக்கிறவெல்லாம் திரும்பி வர முடியும். ஒரு மனுஷன் போறாருன்னு சொன்னா நான் திரும்பி வருவேன் என்றால் வந்துட்டாண்டா உயிரோடு இருக்கிற அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான ஆணித்தரமான அடையாளம் என்னென்றால் தேவன் வரப்போகிறார். நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அப்ப அது வருகிறார் என்பதற்கு முதல் அடையாளம் வந்து அவர் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது இந்த பூமியை அரசாள வருகிறார், ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தராக. ஆண்டவரே அதை நாம் நீங்க ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்த்திருக்கத்தக்கதாக இந்த மாலைவெளியில தேவன் விரும்புகிறார். மத்தேயு அதிகாரத்துல மார்க்ல கடைசி முடியும் போது நம்மை சாட்சியா இருக்க சொன்னார். எல்லா சகல தேசங்களுக்கு போய் நீங்க சாட்சியா இருங்கள் என்று சொல்லி. சாட்சியா இருப்பதற்கு அர்த்தம் என்ன?
இந்த மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீர்கள். யாருக்கு தெரிவிக்கிறோம்? அறியாத ஜனங்களுக்கு. எதை தெரிவிக்கிறோம்? நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் மரித்தார் சிலுவையில, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு எடுத்துள்ளப்பட்டார், அவர் வரப்போகிறார். இந்த சத்தியத்தை நாம் சொல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் எடுக்கும் போதெல்லாம் அந்த நினைவு நமக்கு வர வேண்டும். அதான் சொல்றது, நீங்க அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யாருக்கு? தெரியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அவர் வருகைக்கு முன்பதாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்கும் இதுல உட்கார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சாதாரண காரியம் அல்ல. ஏதோ எடுக்கிறோம், அப்படியே போயிடுவோம், அடுத்த மாதம் முதல் சண்டே வரும் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்க, எப்போ வருமானு சொல்லி. நோ, ஆண்டவரே, இந்த காரியத்துல அவ்வளவு நம்முடைய வேதம் முழுவதும் அவருடைய சிலுவையில் அடங்கி இருப்பதனால் இந்த மாணவர்கள் ஆண்டவரே கொஞ்சம் நினைவு கூற தேவன் விரும்புகிறார். நம்ம ஒரு விசை அவருடைய பாடுகளை மாத்திரம் அல்ல, அவர் வரக்கூடிய வருகையை நினைவு கூற தேவன் விரும்புகிறார். மூன்றாவது காரியம் எது நினைவு கூற வேண்டுமாம்? We should look within. நம்மை நாமளே நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டுமா? சாதாரண காரியம் அல்ல. சாதாரண பிரெட் புளிப்பில்லாதப்பதான் எடுக்க வேணும். ஆனா இங்க இல்லாதால நாங்கள் பிரெட்டை வைத்திருக்கோம். ஆனா இந்த அப்பத்தை எடுக்கும் போதெல்லாம் வேதம் எனக்கும் உங்களுக்கு சொல்லுது. 28 வாசியமா, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எதற்கா? 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதுக்கு தான் போட்டிருக்கு. அதாவது நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், அதாவது worthy man, அதாவது ஆண்டவரே தகுதியான முறையில் நானும் நீங்களும் இந்த அப்பத்திலே புசிக்க தேவன் விரும்புகிற அந்த மாலை வேளையில எதுக்கு சொல்றார்? நம்முடைய பாவங்கள், அதாவது மறைக்கப்பட்ட சில பாவங்கள், சில காரியங்கள் இருக்குமா இருந்தால் இதுக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னை ஒரு விஷயம் மன்னிக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அந்த குறைதான் அந்த கொரிந்து சபையில் இருந்ததா பவுல் எழுதுறார். என்ன எழுதுறார்? அவர் பாவம் செய்து கொண்டிருந்து மற்றவர்களை குறித்து குறவுறாளை தவிர தங்களுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லையா? இந்த மாணவர்கள் ஆண்டவரை முதல் ஆண்டவரை எடுப்பதற்கு முன்பதாக என்னை நானே நிதானித்து அறிந்த ஆண்டவரை, எக்ஸாம் அவசல் தான் ஆங்கிலம் சொல்றது, என்னை நானே ஆராய்ந்து பார்த்தாண்டவரே, உள்ளுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு என்று பார்த்து மற்றவர்களை குறித்து கரிசனை வர வேண்டும் இல்லை என்று இல்லை. அதுக்கு முன்பதாக ஆண்டவரே என்னுடைய காரியம், என்னுடைய சொந்த காரியங்களை, பாவத்தை அறிக்கை செய்து பாவ காரியங்களை விட்டு அவருடைய இந்த விலையேறப்பட்ட காரியம், நான் சொன்னது போல சாதாரண ஜூஸ் $2.50 அந்த ஜூஸ் ஒரு லிட்டர் பாட்டில், பிரெட் வண்டோம், நாங்கள் விலையை பார்க்காதபடி அதுக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவர் ஆவிக்குரிய அதாவது ஆழத்தை பார்ப்போமா இருந்தால் ஆண்டவரே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே நம்மை ஆராய்ந்து பார்க்க. இந்த மாலை வேளையில ஒரு விஷயம் எடுப்பதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், தவறாக பேசப்பட்ட காரியங்கள், தவறான காரியங்கள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரே அவருக்கு முன்பாக நீங்க வரவுக்கு, அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், முதல்ல மனுஷனுக்கு முன்பதாக தேவனுக்கு சாட்சியா வாழ வேணும்னு சொல்றது காரணம் தான். ஆனா முதல்ல நம்மை நாமே நிதானித்து பார்த்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பானத்தில் பானம் பண்ண கடவன். என்னதில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அப்பதான் சொல்லுது, அந்த குற்றம் உள்ளவனாக நாங்கள் மாறாதபடி, நியாயம் தீர்க்கப்படாதபடி ஆண்டவரே நியாயம் தீர்க்கிறது என்னையும் உங்களையும் அவர் கிரிமினலா பார்க்க போற கிடையாது. ஒரு பிள்ளையை எப்படி அவர் சிருஷ்டிக்கிறாரோ அப்படிதான் அடுத்த வசனம் சொல்லுது. அதே போலதான் அவர் சில காரியத்தை அனுமதிக்கிறார் தவிர ஒரு குற்றவாளியை போல என்னை உங்களையும் பார்க்கறது கிடையாது. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவர் திரும்பி பார்க்க போற கிடையாது. ஆனா அதுக்கு முன்பதாக நாங்கள் நாளுக்கு நாள் செய்கிற காரியங்கள், தவறாக செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்பாக மன்னித்து ஆண்டவர் இந்த அப்பத்தில் புசிக்க தேவன் இந்த மாலையில இடம் கொடுப்பாராக. 4வது கடைசியாக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். We are all in one, ஒரே யூனிட்டி. அதனால என்ன போட்டிருக்கு? We should look around, மற்றவர்களையும் பார்க்கத்தக்கதாக. 33ஆம் வசனம் வாசிமா. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்க. ஒருவர் காத்திருங்கன்னு சொன்னா இது கொடுத்து முடியும் வரை காத்திருக்கிறது அல்ல. ஒருவருடைய குறைகளை கண்டு ஆண்டவரே நான் இது ஃபேமிலி மீல்,
குடும்பத்தில் செய்யக்கூடிய காரியம். நானும் நீங்களும் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அதனால தான் ரா போஜனம் என்று சொல்லுகிறோம். அழகான ஒரு வார்த்தை தமிழ்ல போடப்பட்டிருக்கு, ரா போஜனம். எதுக்கு? ஒரு மேஜையில குடும்பம் வந்து ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கண்டார், தகப்பன் தாய் உட்கார்ந்துருக்குமெண்டா, ஒரு பிள்ளையை காணாவிட்டால் அல்லது பிள்ளைக்கு ஏதோ காரியம்ண்டா உட்கார்ந்து சாப்பிடுவோமா? இல்லை, அவர்களையும் கூட்டி அணைத்து வந்து உட்கார்ந்துருப்போம். அதுக்கு அதைத்தான் இங்க பவுலுகிறார் வந்து, ஆகையால் என் சகோதரியை நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக காத்திருங்கள். ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மற்றவளை கிரிட்டிசைஸ் பண்ணாதபடி, மற்றவளை குறித்து குறை கூறாதபடி, ஆண்டவரே சபை வந்து இயேசுவுடைய சரீரமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிமா இருக்கா? 1 Corinthians chapter 10 verse 17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படி. அந்த ஒரே அப்பம் யாரு? கிறிஸ்து இயேசுவுடைய அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் எல்லோரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அப்ப நாங்க எல்லாரும் ஒரே ஆட்கள், எல்லாரும் வேற இடத்துல இருக்கிறோம். மாம்பரஸ்கில், நெய்வேலியில, பக்குரங்காவில், எல்லா இடத்துலயும் அங்கே இருக்கிறோம். அது தப்பே கிடையாது, அதை நான் சொல்லல. ஆனா ஆவிக்குரிய முறையில் தேவனுடைய பார்வையில நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தில் ஒரே சரீரமாக ஒரே இடத்துல இருக்கிறோம். அப்ப ஆண்டவர், இந்த மாதவழியில் ஆண்டவரே, இந்த 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 அப்பம் எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை, சபையில யூனிட்டி, அதாவது ஒரு முழுமை, ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக வர வேண்டும். ஒற்றுமனப்பாட்டு இல்லாவிட்டால் சபையில் ஆண்டவரே இந்த ஃபேமிலி மீல்ல கலந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் ஒரு குறை இருக்குமா இருந்தால், ஒருவரோடு ஒரு குறை இருக்குமா இருந்தால், ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல அதையும் நாங்க திரும்பி பார்த்து, அவருக்கு அந்த அப்பத்தை எடுப்பதற்கு முன்பதாக அதையும் திரும்பி பார்த்து சரி செய்ய இந்த மாலைகளில் தேவன் நம்மோட இடைப்படுவாராக. இந்த நாளை நீங்க பார்க்கும்போது வந்து அது மாத்திரமல்ல, நீங்க பார்க்கும்போது எதை சபைக்கு வரும்போதெல்லாம் நாங்க என்ன செய்கிறோம் வந்து, எனக்கு என்ன கிடைக்கும் பதிலாக ஆண்டவரே நான் சபைக்கு என்னத்தை செய்வேன், அல்லது என் மூலம் சபைக்கு என்ன லாபம் இல்லை, என்ன ஆதாயம் என்று பார்க்க வேண்டும் தவிர, அதாவது சபைக்கு வந்தோடனே எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான், மற்றவை குறித்து தான் கரிசனே இருக்க மாட்டோம். தேவனுடைய முழு வார்த்தையை நீங்க பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை பார்க்கும் போது தன்னை குறித்து எந்த கரிசனையும் படவில்லை. அவர் மற்றவர்களை குறித்தே இருந்தவர். இந்த மாலைகளில் ஆண்டவரே, இந்த அப்பத்தை நாங்கள் எடுத்து, ஏன்னா நீங்கள் சொல்லுங்க போல குடும்பத்தில், அவருடைய தேவனுடைய குடும்பத்தில் வீட்டாரா இருப்பதுனா, ஒரே வீட்டாரும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய குடும்பத்தில் இருப்பதுனா, நாம் எல்லோரும் அவருடைய சபையில் இருக்கிறோம். இந்த மாலைகளில் ஆண்டவரே, அவருடைய மரணம் பாடுகள் மாத்திரம் அல்ல, அவருடைய வருகை மாத்திரம் அல்ல, நம்மை நாமே நிதானிக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே ஒருவருக்கொருவராக காத்திருந்து, ஆண்டவர் இந்த மாலை வேளையில மற்றவருடைய குறைகளை நாங்கள் மன்னித்து மறந்து அவர்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு போக தேவன் இந்த மாலை வேளை நம்மோடு இடைப்படுவாராக. முடிப்பதற்கு முன்பதாக நான் அந்த கேள்வி நம்ம முன்னால வைக்கிறேன், நீங்களே அதுக்கு விடை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அவருடைய அப்பம் பிற்கப்பட்டதன் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாறுதல் நடந்திருக்கா ஆண்டவரே? இல்லைன்னா அப்படியே பழைய மனுஷன் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சத்தியம் கேட்ட பிற்பாடு நாம் மாறத்தக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. ஒரு சகோதரர் சின்ன ஒரு வீடியோ கிளிப் எனக்கு அனுப்பியிருந்தார், வந்து சின் மோ என்று சொல்லி ஒரு ஆப்ஸ், சில பேருக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அது எதை குறிக்குன்னு சொன்னா வந்து, நீங்க பாவம் செய்தீங்கன்னு சொன்னா அந்த ஆப்புக்கு போய் அங்கே நிறைய பேர் போட்டுருக்காங்க. நான் அந்த ஆப்புக்கு போகல, அவர் போட்டது தான் சொல்றவங்களுக்கு போட்டிருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸ் மாதிரி நிறைய ப்ரீச்சர்ஸ் மாதிரி பேர் இருக்குமா. எந்த ஏரியாவில் இருக்கீங்க அவருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா உங்க பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்தா மன்னிச்சு விடுவார். ஆனா வேதம் சொல்லுது வந்து, இயேசுடைய ரத்தம் சிந்தது இல்லாம எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து இருக்கிற நாம் ஆண்டவரே, இந்த அற்பம் பிற்கப்பட்டது நிமித்தம், அவருடைய சரீரம் இப்படியாக கொடூரமாக வேதனையோட பாடுகள் பட்டது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில மாறுதல்கள் இருக்கிறதான்னு நீங்க பார்க்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, அவர் எனக்காக அந்த சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு கொடுத்த அந்த சம்பாதித்து கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, நான் சரியாக அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேனா? அல்ல, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நான் ஒரு சவால் வைக்கிறேன். இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருப்பாயா இருந்தால், இந்த நாட்கள் மிகவும் கொடுமையான நாட்களா இருப்பதனால்
அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத வேளையில நானும் இந்த குடும்பத்துல இந்த போஜன பந்தியில கலந்து கொள்ள ஆசைப்படுறேன்னு விரும்புவா இருந்தால் உன்னுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவர் இன்றைக்கும் நீதி உள்ள தேவனாகவே இருக்கிறார். மாணவர்கள் அதை உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு யாரிடம் நீ அந்த ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளப்போறது கிடையாது, எங்கேயும் வாங்க போறது கிடையாது, யாரும் உனக்கு விடுதலை கொடுக்க போறது கிடையாது. ஒன்று இயேசுடைய ரத்தம் தான் உனக்கு விடுதலை. அவருடைய சரீரம் தான் பிற்கப்பட்டது, அவர் ரத்தம் தான் சிந்தப்பட்டது. அதுதான் முழுமையான நம்பிக்கை, அதுதான் அஸ்திவாரம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரே, அந்த நினைப்பில் இந்த மாலைகளில் ஒருவேளை ரட்சிக்கப்படாதபடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையா இருக்கலாம், அல்ல சபையில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற உங்களையும் சவாலாக வைக்கிறார் ஒரு காரியத்தை. ஒருவேளை இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நானும் பந்தியில கலந்து உனக்கும் ஆசையா இருந்தால் பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உன்னையும் தேவன் இந்த மாலைகளில் அழைக்கிறார் அந்த பந்தியில கலந்து கொள்ளும்படியாக. இன்னொரு காரியம் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய உடன்படிக்கையை குறித்து உள்ளான காரியத்தை அறிந்து கொண்ட நான் ஆண்டவரே எப்போதெல்லாம் எடுக்கிறேனோ அந்த உணர்வோடு எடுக்க இந்த மாலைகளில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் தெரியாம எடுத்திருக்கலாம், ஏதோ சடங்குகள் சம்பிரதாயம் பாரம்பரியத்தில் எடுத்துக்கொண்டு போறோம்னு நினைத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு சத்தியம் அறிந்த பிற்பாடு எப்போதெல்லாம் அவருடைய பந்தியில் அந்த அப்பனுடைய வாய்க்குள்ள போகிறதோ, அவருடைய பானத்தை நீ பருகிறாயோ, 3 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அவருடைய சரீரம் உனக்காக பிற்கப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்டது, உனக்காக ஒரு பெரிய புதிய உடன்படிக்கை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த காரியம் ஆண்டவரே, அவருடைய வருகைக்கு நான் தயாரா இருக்க வேணுமா இருந்தால் நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சாட்சி நிமித்தம் உன்னுடைய வருகையை நான் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறேனா? அடுத்த கேள்வி. அல்லது நான் போய் அடுத்த மாசம் வரை வெயிட் பண்றேனா? யாருக்காவது நான் சொல்றேனா என்னுடைய தேவன் இப்படி மரித்தார், உலகத்தில் எல்லாம் அநியாயக்காரருக்கு அக்கிரமக்காரருக்காக அக்கிரமக்காரருடைய கையிலே அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஏனையா அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? இவ்வளவு நீதியுள்ள தேவன், பாவம் அறியாத தேவன் நம்முடைய பாவங்களை ஏற்றுத்தான் அறிந்து கொண்டார். இந்த சத்தியத்தை நான் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர் தெழுந்தவர், பரமர் வரப்போகிறார், அதுக்கு முன்னணி மனம் திரும்பிக் கொள்ளன்னு சொல்லி சொல்லுகிறோமா? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். அந்த இதில் நான் சரியாக இருக்கிறேனா? அல்லது என்னை நானே நிதானித்து பார்க்கிறேன், அல்ல சாதாரணமாக ஏனோ தானோண்டு அப்பத்தில் புசித்து போறேனா? ஆண்டவரே, என்னை நானே நிதானித்து அறிந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறார். கடைசியாக தேவன் விரும்புறெல்லாம் ஒருவருக்கு ஒரே குடும்பத்தில் இருப்பதனால் ஒருவருடைய குறைவுகளை மற்றவர்கள் மன்னித்து அவர்களையும் தூக்கி சுமந்து செல்ல இந்த மாணவர்களில் தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த சாயங்கால வேளையில ஒரு விஷயம், இந்த அப்பத்தை எடுப்பதற்கு முன்பதாக அந்த உணர்வோடு சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய காதை இருக்கத்தக்கதாக, இந்த அப்பமெல்லாம் உங்க வாயிலே போகும்போது அந்த உணர்வு இருக்கத்தக்கதாக இந்த மாலைவெளியில தேவன் நம்மோட பேசினதுனால நாம் இந்த மாலைவெளியில ஒப்புக் கொடுக்க போறோம், ஜெபிக்க போறோம். பாடல்கள் பாடும்போது தேவன் கிருபியாக இந்த பந்தியில கலந்து கொள்வதற்கு எல்லாருக்கும் ஓப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீ தேவனுடைய பந்தியில வருவதற்கு தயார் என்று நீ நினைப்பாயா இருந்தால் இந்த மாலைவெளியில என வேதம் சொல்லுது சீஷராக்கி ஞானஸ்தானங்கள் சீஷராக்குவதற்கு முன்பதாக அப்பம் கொடுக்கப்படுது. அப்பதான் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா இந்த மாலைவெளியில தேவன் விரும்புகிற காரியம் எல்லாம் அவருடைய பெரிய குடும்பத்தில் உன்னையும் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். கண்களை மூடின வண்ணமாக எழுந்திருப்போம். அதனால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன தேவன் இந்த மாலைகளில் ஆண்டவரே, பவுல் கொரிந்து சபைக்கு போன பொழுது சில காரியங்களை கண்டு அவர் எடுத்து சொல்கிறார், நான் கற்றதும் என்னிடம் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டதும் அவர்களை பெற்றுக்கொண்டதுமான காரியத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்தை. இன்றைக்கு அதே போலதான் நானும் உங்க சமூகத்தில் இந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அருமையான சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான குடும்பமே, சகோதரனே சகோதரியே, ஒரு விசை இந்த அப்பத்துல நீ புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு விசை நான் பேசின அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து பார். உன்னை அன்போடு அழைக்கிற தேவ சமூகத்துல, ஆண்டவரே, நான் அஜாக்கிரதையாக அபாத்திரமாக இதை பெற்றுக்கொள்ளாதபடி
உம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவரே ஒரு ஆழமான சத்தியத்தை நீர் சிலுவையிலே பட்டு நமக்காக விட்டு சென்ற உம்முடைய சிலுவை பாடுகளை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் மகிமையை நான் பார்க்கிறேன். எந்த பணமோ, எந்த பொருளோ, எந்த அந்தஸ்தோ, எந்த செல்வங்களோ உன்னை விடுவிக்காதது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு விசை என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அல்லது அவருடைய உடன்படிக்கை ஏதோ சாதாரண உடன்படிக்கை அல்ல, அவருடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் சொன்ன தேவன் இந்த உடன்படிக்கையை ஒரு விசை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. பல தடவைகள்ல குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் திருமண நாட்கள் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே தேவன் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிற அந்த பெரிய தேவன், மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்த தேவன் இந்த மண்ணான மனுஷனோட உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் நினைத்து பார். தகுதி இல்லாத உன்னை தேவ கிருபையால் நிறைத்து உள்ளான ஒரு மாற்றத்தை உனக்கு உண்டு பண்ணி இந்த அழியாத நிரந்தரமான அந்த பெரிய ஆண்டவரே நித்தியமான உடன்படிக்கை உன்னோட பண்ணி இருக்கிற தேவ சமூகத்துல இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்க போற முதல்ல ஆண்டவரே என்னுடைய சாட்சி நிமித்தம் பல ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வர உம்முடைய மரணத்தை குறித்து நான் மற்ற ஜனங்களுக்கு தெரிவிக்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. எப்போதெல்லாம் இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேனோ, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறேனோ, ஒரு ஆத்மாவை குறித்த கரிசனையோட அந்த நோக்கத்தோட இந்த பந்தியில கலந்து கொள்ள இந்த மாதவழியில உன்னை அழைக்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். மற்றவர்கள் மேலே குறை குற்றம் சொல்ற நாம் நம்மை நாம் நிதானித்து பார்த்து அவருடைய அப்பத்தை அவருடைய பானத்தை நாங்கள் பருக தேவன் கிருபை கொடுப்பாராக. கடைசியாக நாம் ஒரே சரீரம் என்பதை உணர்ந்து நமக்குள்ள இருக்க எல்லா குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நாம் ஒரே சபை ஒரே தேவனுடைய அவயவமாய் இருப்பதனால் அவருடைய சரீரமாய் இருப்பதனால் நாங்கள் பல அவயவங்களா இருக்கிறோம். ஆண்டவரே நாம் எல்லோரும் ஒன்றாக இயங்க இந்த மாலை வேளை கிருபைதாரம் என்று கேட்க போகிறோம். பாடலை பாடுகிற வேளையில தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் தேவனுடைய பந்தி ஆயத்தமாய் இருப்பதனால் இந்த பந்திக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக. காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எட்டு பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது என்று சொன்னார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் சொன்ன தேவன் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் நான் எடுக்கும் போதெல்லாம் அந்த உணர்வுள்ளவனாக எடுக்க எனக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. Thank you, Jesus. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன், கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த நீர் இயேசுவதோ, எந்த நீர் இயேசுவதோ,
தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி நம் ஒவ்வொருடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவரே, ஒரு விசை நாம் நினைவு கூறுகிறோம் அப்பா. உம்முடைய பாடுகளை நினைத்து பார்த்து சாதாரண காரியம் அல்ல. என் தேவன் பட்ட வேதனைகளை நினைத்து பார்க்கிறோம். எந்த தகுதியும் இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி உம்முடைய குடும்பத்திலே நம்மளை இணைத்து கொண்டதற்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களை விட நாம் விசுவாசித்தவள். ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் இயேசு வரப்போகின்றார். அவர் வந்து நம்மளை மறுபடியும் அவரோடு அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போக இருப்பதனால் ஆண்டவர் அந்த நம்பிக்கையில் நாம் இருப்பது மாத்திரம் அல்ல, அந்த நம்பிக்கை அற்று இருக்கிற மற்ற ஜனங்களையும் நம்முடைய சமூகத்திலே கொண்டு வரத்தக்கதான கிருபை நம்மளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. நம்மை நாமே நிதானித்து பார்த்து இந்த மாலை வேளையில ஆண்டவர் இந்த அப்பத்தை புசிப்பதற்கு முன்பதாக, இந்த பானத்தை பருவதற்கு முன்பதாக ஆண்டவரே நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஒரு விசை எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் அப்பா. நாங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை செய்யாதபடி இருந்திருக்கிறோம். ஒரு விசை நம்மை மன்னிப்பீராக. நம் ஒரே குடும்பம் என்பதை நினைத்து ஒருவருடைய குறைகளை ஒருவர் தாங்கி தொடர்ந்து ஒவ்வொருடைய கரங்களை பிடித்து ஓடத்தக்கதான அந்த ஒற்றுமை நம் மத்தியிலே கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த மாலை வேளைக்கு நன்றி. இந்த அப்பத்தையும் ஆண்டவரே இந்த பானத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இதை உட்கொள்ளும் போது எங்கள் ஆண்டவரே மத்தியில் ஒரு பெரிய சரீரத்தில் ஒரு புதிய பலம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக. என் தேவ பலம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்தி இந்த மாலை வேளை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து புறப்படும் வருடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். பந்தியிலே கலந்து கொள்வோமாக. பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. உடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறேன். என் தேவ கரம் தொடர்ந்து இவள் வாழ்க்கையில் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யட்டும். இந்த வாரத்தில் மறுபடியும் ஸ்கூல்கள் ஆரம்பிக்க இருப்பதனால் பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் பாதுகாப்பு இருப்பதாக. தேவ பிரசனம் ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே மகிமையாக விளங்கட்டும் அப்பா. நாம் வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய தொழில் செய்கிற பிசினஸ் செய்கிற ஒவ்வொரு இடங்களிலையும் தேவ பலம், தேவ சுகம், தேவ ஞானம் அப்பா கடந்து வருவதாக.
நாங்கள் புரியாத வேலைகளை, அறியாத காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. சீனியர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பலம் அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி. அடுத்த வாரத்தை உடைய அன்பின் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தி வருடத்தை காத்துக்கொள்ளுங்க. எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. அவர்களை பலப்படுத்தும். அவருடைய காரியங்களை நீ வாய்க்க செய்வீராக. உடைய பலம், சுகம், ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்தோட நிறைவாய் காணப்படுவதாக. வரை தடைப்பட்ட குடும்பம் நம்முடைய கிருபை இருக்கட்டும். தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமரணங்களும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வரம்பரை நம்முடன் இருப்பதாக. ஆமென். வந்தையாவுக்கு நன்றி. வாழ்த்து விடுவோம்.